இதை மட்டும் அவனா ஆயிரத்தி வாங்கினா அவனோட வாழ்க்கை அப்பயே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்து இன்னொரு பிக் பாக்ஸ் எடுக்கலாம். இது என்ன ஜாலியா இருக்குது. இப்போ யாராவது நம்மளுக்கு ஆடி வாங்கி வச்சாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாலி தான் இது. நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்காக வந்து நான் வந்து பாஸ்ட்லி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரி இர்ஃபான் வந்து ஃபியூச்சர் இர்ஃபான் வாங்கி வச்ச சில திங்ஸ். அதனால வந்து இது அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி புதுகலமாக இருக்கின்றது மக்களை. இவ்வளோ என்ன இருக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி. இப்போ சரியான பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் கிடையாது, அமேசான் ப்ரொமோஷன் கிடையாது, லிங்க்லாம் எதுவும் இருக்காது. ஸோ டோன்ட் வரி ப்ரோ. அமேசானில் ப்ரொமோஷன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ அமேசான் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் கால் மீ. அடுத்து வந்து வெட் பாஸ்கெட் வெஜிடேபிள் கட்டர். ஓ, இதில் நம்ம கட் பண்ணிக்கிறாங்க வெஜிடேபிள். நைஸ். இது பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. 9-in-1 வெஜிடேபிள் கட்டரு. அப்படியே நம்ம அதை வந்து கழுவிக்கும் செய்யலாம். அதில் ஒரு தண்ணி இது பண்ணுறதும் இருக்குது. வாங்க இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம மாற்றிக்கலாம்ல வேணுன்றதை. இது வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி வர்றது, இப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுலே 2 வச்சுருக்கானுங்க. அப்புறமா வந்து இது வச்சுருக்காங்க. அப்புறமா அதான் இது வந்து பெரிய ஓட்டை, இது வந்து சின்னது வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெட் பாஸ்கெட் வெஜிடேபிள் கட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது என்னது? வெள்ளரிக்காய். ஆனால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. செம்ம அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதுவாக இருக்கும் இது. அது இதுவே வளையுது, பிடிச்சி பண்ணுறதுக்கே இதுவாக இல்லை. அது வந்து ஒரு ஸ்டிஃபாக இல்லை அது. அதனால தான் இப்படி இருக்குது. இதுலேயே வந்து குட்டி ஸ்லைஸ் ஒன்று இருக்குது. வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இது தாங்கவும் மாட்டேங்குது. ஐயோ ஆனாம்ப்பா, அவ்வளோதான் கைஸ். இது ஆனால் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சுங்க. அது வந்து நம்ம ரைட்டாக அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் மேட்டர் இல்லை. இந்த இது ஒழுங்காக உட்காரல கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் செம்ம ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஃபிசிக்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் ப்ராப்ளம். இது ஒழுங்காக இதில் உட்காரல. ஸோ அதனால் வந்துட்டு இட்ஸ் நாட் குட். இது வந்து இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி இது வந்து வேலைக்கு ஆகாது. என்னென்னா ரொம்ப ஆடுதுங்க வச்சு பண்ணுறதுக்கு. அது இதுவே கிடையாது. அப்படியே பண்ணாலும் இது வந்து தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. 1900 ரூபா. இதை மட்டும் வேணா 1000 ரூபா வாங்கினா அவனோட வாழ்க்கை அப்பயே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். 349 ரூபா. இது என்னோட ஒரு வெள்ளரிக்காய் வேஸ்ட்டாக போகலை. அந்த வெள்ளரிக்காய் எடுத்து நாங்கள் விட சாப்பிட்ருவோம். தக்காளி வேஸ்ட்டாக போச்சு. இப்போ தக்காளி எதுவும் பண்ண முடியாது. அதனால் இது எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன். இப்போ நான் இப்படி பிடிச்சாலே இப்படி ஆகுது. வேஸ்ட்டு, ஒர்த்து கிடையாது. ஐ திங்க் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வாங்குவாங்க, ஒன்று ஒன்றா வாங்குவாங்க. இந்த மாதிரி கிறுக்க மாதிரி எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிறுக்க மாதிரி வீடியோ பண்ணுறது தான் நான் இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் வாங்கினா நீங்கள் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் வாங்குறேன். புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முட்டை உடைக்கிறது. ஐயோ இது நான் எங்கே பார்த்தாலுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி லைக் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இது என்ன பண்ணுன்னா வந்து இப்படி ஓப்பன் பண்ணும். ஆனால் இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதுவும் நல்லா தெரியுது பாருங்கள். எவ்வளோ பழசாக இருக்குது, எவ்வளோ அதில் அழுக்கு இருக்குது தெரியுமா. அதில் எக்கச்சக்க பேர் அதை வாங்கிட்டு திருப்பி வந்து கொடுத்துருவானுங்க போல். ஏ नहीं चाहिए भाई ये अच्छा ओपन कर डाले भाई, अच्छा नहीं ओपन करता भाई, ले लो भाई. அப்புறமா நம்ம இங்கே சவுத்துலேருந்து ஒருத்தன் லூஸு மாதிரி வாங்கியிருக்கான். அவன் தான் இர்ஃபான். இவனுக்கு போட்ட மோல்டை ஒழுங்காக போலடாடே. அதனால தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கானுங்க. இது போயிட்டு இதில் உட்காரணும். இந்த பக்கம் ஓட்டை இருக்குதா, இந்த பக்கம் அந்த மோல்டு வந்து கரெக்டாக கட் ஆகலை. இதோட பாக்ஸில் இதை வந்து 599 ரூபான்னு போட்டிருக்கான். வாயில் வந்து இதை போடுவாங்க போல். பாய் கே ரேட் ஜால்தா பாய், தாலோ பாய், எவ்வளோ வேணாலும் தாலோ பாய், ஓகே 519 அச்சாயோ பாய் அப்படின்னு போட்டுருவோம். பிரிண்ட் பண்ணுறோன்னு நான் என் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ண காசுலேயே மட்டமான இது ஒரு இதுனா இது 230 ரூபாய் வாங்கியிருக்கேன். நான் 230 rupees வாங்கியிருக்கேன். ஆனால் அது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ சரி விடுங்க. அது கீழே அது எக்கு செப்பரேட்டர். அது எக்கு ஒழுங்காக உடைக்கு தான் பார்க்கலாம். கொடுங்க. ஃபஸ்ட் இது மாதிரி ஒட்டி காட்டுறாங்க. அப்புறம் அதை ஒட்டிட்டு பண்ணி காட்டுறேன். வி ஆர் செப்பரேட்டிங் எக் வித்தவுட் மேக்கிங் இட் இஸ் மெஸ்ஸி பண்ணாமல் நம்ம வந்து பண்ணுறோம். That's amazing bro. salute bro. வடக்கன் ப்ரோக்கு சல்யூட். வடக்கனா சைனீஸா யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் சல்யூட். இப்போ எப்படி இது எடுக்கிறது?
ஸோ இதை உடைக்கிறதுக்கு மெஸ்ஸியாகாமல் உடைக்கிறதுக்கு யோசித்த ஆள் இதை எப்படி எடுக்கணுன்றதை யோசிக்கல. இட்ஸ் ஓகே, இது மெஸ்ஸியாச்சு, இவன் கை நீட்ட மெஸ்ஸியாச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு அந்த இதை கீழே மட்டும் மாட்டிட்டு இதை கரெக்டாக மாட்ட முடியல. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பிரச்சனை, இந்த மோல்டில் இதை வந்து அது மாட்டுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்காது. இதை நான் ஒட்டிட்டு இதை கரெக்டாக செப்பரேட் பண்ணுதான்னு பார்ப்போம். யூஸ் பண்ணுறது வரைக்கும் ஓகே, ஆனால் இது வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் வாங்கிடாதீங்க, தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சாரி, இந்த முட்டையை யூஸ் பண்ண வேணாம். ஸோ கைஸ், இப்போ இந்த ஒரு மெக்கானிசம் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம அடங்கி பார்த்தோம். இப்போ இங்கே இன்னொரு வாட்டி பார்ப்போம். பட் இந்த கீழே செப்பரேட்டு டென்ட் ஒர்க், அது வந்து ஒழுங்காக ஃபிட் பண்ணவே முடியல எங்களால். ஸோ லெட்ஸ் டேக் த முட்டை அண்ட் ஓப்பன் இட். லைட்டாக தெரிச்சிருச்சு வேற. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே உட்காந்து உடைக்கும் போது ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு. இப்போ இங்கே உடைக்கும் போது லைட்டாக முட்டை அப்படி வெளியே தெரிச்சுலாம் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து முட்டையை இது உள்ள போட்டு அதுக்கப்புறமா அதை உடைச்சு சுத்தமாக முட்டையை யூஸ் பண்ணவே தெரியாது. அதை கற்றுக்கலாம். முட்டையை அது ரொம்ப ஈஸி தான். நானே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, அப்போ போக வந்து நம்மளுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க தான் பயமாக இருக்கும். இது யூஸ் பண்ணுவேன் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு இப்படி அமுக்கி முட்டை கீழே ஊற்றிச்சு. வேணாம், அவங்க ரிப்ளை கூட பண்ணல, சீப்போ அப்படின்ட்டாங்க. 230 ரூபாய்க்கு வந்து இது குப்பை. இந்த குப்பையை வந்து அப்படி யாராவது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. இது எங்கேருந்து வந்திருக்குது? ஷிப்பிங் ஃப்ரம் பார்கவ் திலீப் பாய் நரோலா. அப்போ அவரை தான் நான் கலாய்க்க முடியும். அது எங்க? குஜராத். இதுவும் குஜராத் தான் வந்திருக்கு. ஏன்னா எல்லாமே குஜராத் தான் வந்திருக்குது. குஜராத் எல்லாமே குஜராத். ஓ மை காட் கைஸ், எனக்கு தலைதான் வலிக்குது. இல்லைங்க, இன்னொரு டப்பா பார்க்குறேன். இது கேரளா. இது மட்டும் கேரளாலேருந்து வந்திருக்கு. என்னது ஃபுட் ஸ்ட்ரெயினர், அந்த இது பண்ணுறது இப்படி அது மட்டும் கேரளாலேருந்து வந்திருக்கு. சூரத் குஜராத் தாங்க ஹப்பு. வேற டெல்லிலாம் கூட கிடையாது. டெல்லிலாம் வேற வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. கொல்கத்தாவில் வேற வேலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஐ மீன் எல்லாத்தையும் நான் சொல்லல. ஆப்வியஸ்லி ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த கால் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல வெளிநாட்டுல இருக்கவங்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அதாவது இந்த மாதிரி உங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், கார்டு மேலே இருக்க 14 நம்பர் சொல்லு பாய் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஸ்கேம் வந்து இது பண்ணாரு. வேற லெவல் பண்ணாரு. நான் கூட ஷேர்லாம் பண்ணேன் என்னோட ட்விட்டர்ல. கொல்கத்தா போலீஸை டேக் பண்ணி இதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொல்கத்தா போலீஸ் போயிட்டு அதை பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். மார்க் ரோபர் தான் பண்ணாப்பா. மார்க் ரோபர் வேற லெவல். நீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணுறது. இதுவும் எனக்கு ஆசைங்க பார்க்க. ஓ இல்லை, ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பைனாப்பிள் அப்படி பண்றது. கோரர் அண்ட் ஸ்லைசர் பாய் என்ன சொல்லியிருக்காரு? 450 450 ரூபா தாலோ பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அமேசான்ல வந்து அவ்வளோலாம் போட்டால் ஓடாதுன்றதுக்காக சீப்பாக போட்டிருக்காங்க. அந்த பிரைஸ் என்னன்னா 245 ரூபா. 450 245 ரூபீஸ்க்கு போட்டிருக்காங்க. பிரமுக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைனாப்பிள் கட்டர் அண்ட் ஃபுட் பீலர் கோரர். பிரமுக் கிரியேஷன், பிரமுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயோடது. இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். வாங்க முதல்ல இதை பைனாப்பிள் அறுத்துக்கலாம். நல்ல ஒரு இது மேலே ஸ்பேஸ் வேணும், அப்போ தான் வந்து அதை கரெக்டாக அதை வச்சு நம்ம இது பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் இந்த பழத்தோடு சேர்த்தே நான் வந்து கட் பண்ணுறேன் அதை. ஸோ கொஞ்சம் பழம் இது வேஸ்ட் ஆகாது, நான் சாப்பிட்ருவேன். என்னம்மா இந்த கத்தி இவ்வளோ ஃபாஸ்ட் இதுவாக இருக்குது? மோசமான கத்தியாக இருக்கும் போலையே. ஓகே, லெட்ஸ் டூ திஸ் படி. ரைட்டாக பயமாகுது, கத்தி வெளியே வந்துடும் இந்த பக்கம். இது ஆக்சுவலி நின்று பண்ணுற ஒர்க்கு தான். கேமரா ஆங்கிள்லாம் எஸ்டிமேட் சொல்லி உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். நின்று பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் டேக் இட். அது தனியாக வந்துடும். இது எப்படி தனியாக வரும்? ஒரு டிவி எடுக்கணுமோ? போகிற வழியே வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரவுண்டாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஓ சாரி, இப்போ இது கழட்ட முடியுமா? என்ன இல்லை, கழட்ட முடியாது. சாரி, அது வந்து நடுவில் இருக்கிறதுக்கு. சில பேர் இந்த பாட்டு சாப்பிட மாட்டாங்க, பட் எனக்கு பிடிக்கும். அது ஈஸியாக வந்துச்சு. ஈஸியாக உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே கூட அதில் இல்லை. பைனாப்பிள் கோரர் அண்ட் ஸ்லைசர். ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ரொம்ப ஒரு ஈஸியாக நம்ம வந்து பைனாப்பிளை வந்து பைனாப்பிள் ஏன்னா நம்ம பண்ணும்போது ரேட்டாக வீக்காக இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். 250 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து. கொஞ்சம் பழசானதுனால கொஞ்சம் இதில் முடியெலாம் வந்துருச்சு. இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் கார்லிக் மிஷின்.
வாவ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நம்ம சைனா கிட்டேருந்து வாங்கி நம்ம குஜராத் பாய் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா சைனீஸில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, எல்லா மொழியிலையுமே இருக்குது. இவ்வளோ நேரம் பேட்டரி இருந்துருக்கு பாருங்களேன். அதில் எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஐயோ பயமாக இருக்குது. பின்னாடி வருவீங்க அப்படி பறந்துக்கிட்டு வந்து மூணு. பஜன்லால், இது எப்படி லாக் ஆக மாட்டேங்குது இது? ஓ இப்படி வச்சுக்கணுமா? ஸோ இது வந்து சின்ன பசங்கெல்லாம் வாங்கிக்கூடாது ஆப்வியஸ்லி. ரொம்ப மோசமான ப்ராடக்ட்டுங்க அது. சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இது இங்கே சார்ஜ் போடுறது போல பரவாயில்ல. இது திஸ் லுக்ஸ் குட், பட் இது ஒர்க் ஆகலான்னு தெரியல. இதோட பேர் என்ன? இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் கார்லிக் மிஷின். அவ்வளோதான். அது கார்லிக் மிஷின். அது என்ன மிஷின்னா சொல்லல, கார்லிக் மிஷின். ரைலான் போர்ட்டபிள் யூஎஸ்பி ரீசார்ஜபிள் கார்லிக் மிஷின். பாய் ஏமே கே கர்த்தா பாய். வெஜிடபிள் ஆனியன் கார்லிக் எல்லாமே பண்ணலாம். ஃப்ரூட்டு வெஜிடபிள் ஆனியன் கார்லிக் எல்லாமே நம்ம போட்டு இதில் வந்து கட் பண்ணலாம். ஆனால் இங்கே மட்டும் கார்லிக்னு போட்டாங்க. திருப்பியும் பாய்க்கு ஒரு சந்தேகம் வந்து மேபி குட்டியா இருக்கனால பூண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு போட்டாரு பாய். 799 rupees ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இது வந்து பேட்டரி பவர்டு அண்ட் ஆல்சோ வந்து நான் வாங்கிட்டு 6 மாசத்துக்கு மேலே ஆகுது. ஓப்பனே பண்ணல. ஓப்பன் பண்ணி டக்குனு அமுக்கினோடனே ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு தி பஜன்லால் பாய் ஓவர் சென்ட் திஸ். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது நீங்கள் மேலே இப்படி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பட்டனில் வந்து சின்ன பசங்க கிட்ட வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இது தானாக ஆன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, கை போயிடும் சீசா. ஆமாம் சர்றன்னு வரது செம்மையாக இருக்குல்ல. இப்படி வச்சுட்டு இப்போ அமுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டோம். இது மாட்டணுமா? இதை வாவ், அப்படா இது சேஃப் தாங்க. நான் இவ்வளோ சேஃப் இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் லூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம இதில் வச்சு பண்ணிடலாம்ல. எஸ் கைஸ், an amazing product. இன்னைக்கே வாங்க போயிட்டு ஸ்டாக்லாம் போறதுக்குள்ள. இந்த பஜன்லால் பாய் நைஸ் ஜாப். நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு சைனால இருந்து. என்ன தெரியும், நார்மலாக மிக்சியில் வந்து ஒரு ஒயர் கிட்ட போய் விட நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டு இதுனா அப்படி கிடையாது. நம்ம எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு காய்ட்டு பண்ணிக்கலாம், இப்படி வச்சு காய்ட்டு பண்ணிக்கலாம், இப்படி கீழே வச்சு பண்ணிக்கலாம், இப்படி மேலே வச்சு பண்ணிக்கலாம், எங்கே வேணால் பண்ணிக்கலாம். அதான் ஜாலியாக இருக்குது. திஸ் இஸ் an amazing machine. பா இது பாருங்க, நான் கொட்டுறேன். இப்போ இதை நிறையா பக்கலாவெல்லாம் பண்ணி அதுக்கு மேலே போடலாம் இந்த பிஸ்தாவை. ஃபேன்டாஸ்டிக். இது எவ்வளோ வந்தால் நீ வாங்குவோமா இந்த ப்ராடக்ட்? 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்குமா? 300 ரூபாயா 500 ரூபாயா? இது ரீசார்ஜபிள் பேட்டரிமா? இது போர்ட்டபிள் யூஎஸ்பி. உனக்கு அங்கேருந்து ஒரு சைனாக்காரன் அதை மேக் பண்ணி உனக்கு இங்கே ஒரு கப்பல் அனுப்பி 800 ரூபாய். இது 800 rupeesங்க. எனக்கு 800 rupeesக்கு ஒருத்துங்க. இது ரொம்ப அழகாக பிங்க் கலரில் வேறு இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ யூ கேன் சார்ஜ் இந்த மாதிரி இதில் சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஒர்த்தா? ஒர்த்து. இப்போ இன்னும் 2 இருக்குது நம்ம கிட்டங்க. எதை எடுக்கலாம்? மல்டி ஃபங்க்ஷனல் மேஜிக் பாட் ஸ்டீம்டு பாயில்டு எக்கு. ஓ மை காட், இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கு பாருங்க. டேம், ஃப்ரைடு பண்ணலாமா, பாயில் பண்ணலாமா, கிரில்டு மீட் பண்ணலாமா, ரோஸ்ட் ஃபிஷ் பண்ணலாமா, ஹாட் மில்க் சுட சுட பால் பண்ணலாம். இவ்வளோவுமே வந்து வெறும் 499 ரூபாய்க்கு. உங்களால் நம்ப முடியுதா? என்னால் நம்ப முடியல. இது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி. இது கழட்டிட்டா இதில் வந்து பேனில் சுடலாம். ஐயோ, இது எப்படி சுட முடியும்? இது எப்படி இப்படி வச்சா எப்படி சூடாகும்? அது எனக்கு புரியல. தண்ணி ஊற்றணும்ல. ப்ராடக்ட் ஓவர்வியூ. எக்ஸ் இஸ் டெலிஷியஸ் டேஸ்ட் அண்ட் ரிச் நியூட்ரிஷன். கூகுள்லேருந்து காப்பி பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கு மேடம். என்னடா எழுதி வச்சிருக்கீங்க இதில்? யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு எழுதி ஒரு இது இங்கிலீஷ் எழுதி கொடுக்குறாங்க, அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது இட்ஸ் ஓகே. நம்ம வந்து அதை நான் கலைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேனுவல்லாம் மேக் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஓகே, அது வந்து ஒரு மேனுவல் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ செம்ம இங்கிலீஷ் இருக்கும் அதில். அப்படின்னா நார்மலாக ஒரு என்ன எதிர்பார்ப்போம்? செம்ம இங்கிலீஷ்னா நார்மல் இங்கிலீஷ் எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூஸ் கிளீனிங் ஈட்டிங் பிளேஸ். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக படித்தோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸ்டீம் எப்படி பண்ணால் வாட்டர் ஹீட்மா, வாட்டர் ஆட் வாட்டர் அண்ட் ஹீட்டிங் தென் ஆட் வாட்டர் அண்ட் ஹீட்டிங் then according to the demand of egg maturity decided to add water. யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? இதுல நம்ம எக் வந்து மெச்சூரிட்டியா ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன். வேணா உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வேணா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. லெட்ஸ் டூ திஸ்.
என்னோட இங்கிலீஷும் வந்து பெரிய இந்த இங்கிலீஷ்லாம் கிடையாது. எனக்கும் பெருசாக இங்கிலீஷ் பேசலாம் தெரியாது. ஐயோ பார்த்தீங்கன்னா கொலைகிறாரு அப்படிலாம் அந்த சீன்லாம் கிடையாது. பண்ணி நீங்களே பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருக்கும் அது. இதில் நீங்கள் எண்ணெய் போட்டு நீங்கள் வந்து முட்டையை ஒன்றா பொரிச்சு எடுத்துருவோம். பட் அதே நேரத்தில் தண்ணியை ஊற்றி இது மேலே இப்படி வச்சு முட்டையை வச்சு முட்டையை ஓட்டை போட்டு வச்சோம்னா அப்படியே ஸ்டீம் ஆகுமா. அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா வாங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூடாகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது வைக்க கூட தான் நினைக்கிறேன். ரொம்ப சூடாகுது மேலே ஒரு மாதிரி இதுவாகுதுமா. அதே மாதிரி முட்டை வெளியே வருது இல்லை. இதை வந்து இது ஹீட் இது பண்ணுறதுக்கும் இது இல்லைம்மா. ஆனால் முட்டை வெளியே வருதுமா. 5 மினிட்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியே ஆகணும். இண்டிகேட்டர் லைட் அவுட் ஆன உடனே இது ஆகுமா. அதுக்கு எப்படி தெரியும் இண்டிகேட்டர் லைட் ஆகும்? இது என்ன போகஸ் இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லை வந்துட்டு குயிக்காக வந்து எங்கேயாவது போயிட்டு எனக்கு வந்து சுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரண்ட் இருக்குது பட் அடுப்பு எதுவும் இல்லைன்னா கரண்ட்டில் போட்டு லைட்டாக முட்டை அப்படி போட்டு பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக ஊற்றி பட்டரை போட்டு பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது சிக்கன்னா ரொம்ப சின்ன சும்மா சின்ன ஒரு ப்ரோட்டீன் போகணுமே அப்படின்றக்காக சாப்பிடலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப குட்டிங்க வேஸ்ட்டுங்க இது. ஐயோ ஆட்டு அப்படி வருது. இதுல இருந்து அந்த முட்டையில நல்லா ஓட்ட போட்டேன். சில பேர் ஸ்டீம் மேக் பண்றேன்னு சொல்லிட்டு ஓட்ட போடாம அது போடான்னு டம்முன்னு வெடியும் முட்டை பிச்சக்கன் ஆயிரும். ஸோ அதனால வந்து யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். 550 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா மிடில் தான் யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. இந்த முட்டையை நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸோ முட்டையை அவிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்குது. அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தண்ணிலாம் போடாமல் இருந்ததுனால வேறு மாதிரி ஆகும்னு நினச்சேன். ஐ தண்ணிலாம் மேலே ஃபுல்லாக வரல. தண்ணியில் புக்கி தான் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ கைஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி முட்டையை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிடலாம். ஓட்டை போடும்போது உள்ள போடுங்க. போட்டு இப்படி கலக்கிறீங்க. கலக்கி அப்புறம் முட்டையை செய்யுங்க. நல்லா விளங்கும். இந்த மாதிரி ஒரு இது வாங்கணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா வாங்குங்க. எனக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது போயிட்டு ஆம்லெட் போட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் ஒர்த்து. எனக்கு வந்து மிடில் தான் வச்சுருக்கேன் நான் இது. ஓகே எஸ் இதை நான் வந்து கடைகளில் பார்த்துருக்கேன். இங்கேயே லோக்கலில் கடைகள்லாம் இருக்கும். அலுமினியம் ஜூஸர் ஆரஞ்சு சாத்துக்குடி ஏதாவது ஒரு பழம் நல்லா இதுவாக இருக்குங்க. நல்லா உரைக்கும் போல வச்சு நல்லா அப்படி அமுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏண்டா அலுமினியம் எப்படி ஆனால் இரும்பு தான் நினைக்கிறேன்ல. இது இரும்பா எப்படி தெரியும் நமக்கு? இல்லை இரும்பு இல்லை. இப்படி வச்சு அமுக்கணும்னா இதெல்லாம் ஜூஸ்லாம் கொட்டும். ஆனால் ஜூஸ் எங்கேருந்து கொட்டும்? இப்படி கொட்டும். இதை நம்ம உள்ளே போட்டு நம்ம வந்து அப்படியே சீடு எல்லாமே எதுவுமே எடுக்கல நம்ம. ஏன்னா இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே வச்சு பண்ணுறேன். அப்போ தான் கீழே ஊற்றாதுல. ஜாலி ஃபேண்டாஸ்டிக். ஆனால் இன்னும் இருக்குல்ல இதில். கொடுங்க அப்படியே அதையும் கொடுங்க. ஒன்று போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் ஒன்று தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேம்மா. இது இருக்கிறது வந்து கொட்டையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். பட் பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஆனாலும் அந்த சீட்ஸ்லாம் வந்துடுதுங்க இந்த பக்கம். அது வந்து அந்தளவுக்கு வடிகட்ட மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ இது வந்து எப்படின்னா அகெயின் வீட்டில் இல்லை, நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, தூரமாக போயிட்டுருக்கீங்க எங்கேயாவது வண்டியில். அப்போ பழம் மட்டும் தான் கிடைக்குது, ஜூஸ் கிடைக்கல. யாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஜூஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசிக்காத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க. பழத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க இங்கே போனால். அவங்களுக்குலாம் அறிவே இருக்காது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ஜூஸ் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது செல் பழங்க அவங்களுக்கு தெரியாதுங்க. இந்த கான்செப்டே தெரியாது உங்களுக்கு, ஜூஸ்ன்ற கான்செப்டே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் விப் அவுட் திஸ் எடுத்துட்டு அப்படி பண்ணாதீங்க, கீழே ஊற்றிடுது. எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லலாம் சி ஐ ஹேவ் த ஜூஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து ஒரு 2 நாள் ஆகும் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டல் கஷ்டம் என்ன வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி நிறைய பேர் வந்து லூஸ் மாதிரி பழங்களாம் வாங்கிட்டு சாத்துக்குடியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அங்கே ஒருத்தவங்க உட்காந்து புளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, புஷிக்கு அந்த மாதிரி புளிய வேணாம் லூஸ் மாதிரி இதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து கேட்பான், ஏண்டா மென்டல் இந்த மாதிரி இருந்தால் உனக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் போகாமல். அதெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 759 ரூபாய்ங்க இது. ஸோ 800 ரூபாய்க்கு வந்து 760 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டுக்கலாம். இது மட்டும் இல்லை, இது ஒரு பழம் நீங்கள் இப்போ இந்த பழத்தை கூட எடுத்து போடலாம், ஜூஸ் போடலாம்ல, போட்டு பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் லெட்ஸ் சே யூ லைக் இதுங்க பா, உங்களுக்கு இந்த பழத்துக்கு பேர் என்ன? அன்னாச்சி பழம்னா வந்து யூ லவ் இட், பைனாப்பிள். ஸோ இப்படி போட்டு ஊற்றுது. ஆனால் பழம் இருக்க அளவுக்கு ஜூஸ் இல்லைல்ல இதில். இந்த மாதிரி
மாதிரி சைக்கோ மாதிரி நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணலாம் இதை வச்சு. அப்புறமா சேர்த்து குடிச்சிங்கன்னா மாக்டெயில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நிறைய பழங்கள்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி குடிங்க. ஆனால் 750 ரூபாய் ஒர்த்து கிடையாதுங்க. இதாக வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. சத்தியமாக ஒரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. அதனால் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லை கைஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து அமேசான் டைரெக்டாக விற்கிறது கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு செல்லர் தான் விற்பாங்க. ஸோ நம்ம வந்து அமேசானை குறை சொல்ல முடியாதீங்க என்ன. ஆனால் வந்து அவன் செக் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ செக் பண்ணுறது, எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் செக் பண்ணால் அப்படி எப்போ முடிகிறது. இன்னொரு அமேசிங்கான ப்ராடக்ட் நான் வந்து ரீல்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய இதில் பார்த்துருக்கீங்க. அப்படியே பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். லைக் நம்மளுக்கு வாட்டர் மெலன் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன் அப்படியே பண்ணோன்னா வரும். இன்னொரு ப்ராடக்ட்டு யுவர் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஈட்டிங் மெலன்ஸ்னு போட்டிருக்கு. இதில் மெலன் சாப்பிட்றதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான். ஐ கான்ட் வெயிட் ட்ரை திஸ். 400 ரூபாங்க இது ஒரு ப்ரைஸ். ஏன்னா இது லைட்டாக வந்து இந்த ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால மேபி இருக்கலாம். 400 ரூபாய்க்கு இது ஒர்த்தா? லெட்ஸ் see. செக் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், எஸ் பேபி. ஸோ இது கியூபாக போடுறதுக்கு பெரிய வாட்டர் மெலன், ஒரு வாட்டர் மெலன் வச்சுருக்கீங்கன்னா மேபி உங்கள் வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க, உங்களுக்கு கரெக்டாக கியூபாக வேணும், அது நீங்கள் உங்களுக்கு கட் பண்ண தெரியாது, லைட்டாக உங்களுக்கு வந்து கை வேலை செய்யாது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி இப்படி குத்தி குத்தி எங்க எல்லாத்தையும் 400 ரூபா. ஸோ 400 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு தான், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் இன்னொரு வாட்டி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதான் அப்படி பண்ணிக்கலாம். 720 இப்படி கொட்டிக்கலாம். அதில் அது மாதிரி ஒரு இதுவாக அப்புறம் நீங்கள் வந்து டூத் பிக்லாம் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க ஜாலியாக. இவ்வளோதான். இதான் இவ்வளோ காசுக்கு இது வாங்கணுமான்னா வாங்காதீங்க. வேணா தப்பிச்சு ஓடி இருக்கு. இது வேணாங்க நமக்கு. நம்ம நார்மலாக அப்படி கட் பண்ணி சாப்பிடலாம். ஈஸி வாட்டர்லாம் இருக்கு. உலகத்துக்கு ஈஸியாக போகலாம் தான். அதை கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாய்.